அமைதி காக்கவும் கர்ம வீரர் கல்வி கண் திறந்த காமராஜர் இவரை போற்றும் விதமாக இன்று அவரது பிறந்த நாளை நாம் இன்று பள்ளியில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவர் 1903 விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். குமாரசாமி அம்மா ஐயாவுக்கும் சிவகாமி அம்மைக்கும் மகனாக பிறந்தார். சிறு வயதிலே என்ன அப்படின்னாக்கா இவருக்கு ஒரு பெரிய வருத்தம் வேதனையை அனுபவிக்கக்கூடிய விதமாக அவருடைய தந்தையை இழந்துட்டார் சின்ன வயசுலேயே. அதுக்கப்புறம் அவருக்கு படிப்பு மேலே ரொம்ப பெரிய நாட்டம் இல்லை. அதுக்கப்புறம் துணிக்கடை இப்படிலாம் வேலை கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நாட்டு மீது பற்று கொண்டு காங்கிரஸில் இணைஞ்சார். காங்கிரஸ்ல போய் தன்னை ஈடுபடுத்திட்டு அரசியல்ல. அதுக்கப்புறம் அந்த தொண்டின் காரணமாக தொண்டராக ஒரு அடிமட்ட தொண்டராக இருந்துதான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. நல்ல பெரும் தலைவர்களை அவரு ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அந்த வழியில அவரு நல்ல வழிகளை நல்ல செய்திகளை காதுல செவி வழி கேட்டு அது மூலமா அனுபவ அறிவை பெற்றவர் தான் நம்ம கர்ம வீரர் காமராஜர். இவரை என்னெல்லாம் சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னாக்கா தென்னாட்டு காந்தி. தென்னகத்துல என்ன காந்தி இருக்கிறாரு, அவர் நேஷனல் ஃபாதர் யாரு, மகாத்மா காந்தி இருக்காரு, நமக்கு தெரியும். இவரை நம்ம தென்னகம்னா நம்ம நாடு தமிழ்நாடு இல்ல, கேரளா ஆந்திரா இப்படி இங்க உள்ள நாடுகள்லாம் தென்னாடுன்னு சொல்றோம். இந்த தென்னாட்டிற்கு காந்தியாக போற்றப்பட்டவர் யாரு அப்படின்னாக்கா நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர். ஏன் அவருக்கு இவ்வளவு பேரும் புகழும், ஏன் அவரை நம்ம இன்னைக்கு நினைவு கூறணும், என்னென்னலாம் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலை போட்டா இன்னைக்கு பூரா பேசிட்டு இருக்கோம். அவருடைய செயல்கள் ஒரு தேசத்தினுடைய சிறந்த தன்னலமற்ற ஒரு தந்தையாக தமிழகத்துக்கு திகழ்ந்தவர் யாரு அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர். அவர் அவர் வாழ்க்கையில பெரிய சுகங்களை எதுவும் அனுபவிக்கல. அவரை தன்னையே என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா நாட்டுக்காக மக்களுக்காக எப்பொழுதுமே மக்களோட பேசுறதுதான் அவருக்கு ரொம்பவும் விருப்பம். தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் அவருக்கு அத்துப்படி. இந்த பூலோகத்தினுடைய மொத்த எல்லை பரப்புமே தமிழகத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் இல்லைங்கிறது வரைக்கும் ஒரு ஆழ்ந்த அறிவோட ஒரு அனுபவ அறிவோட இருந்தவர் நம்ம காமராஜர். 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கி இருக்கிறார். லால் பகதூர் சாஸ்திரியும் நம்ம இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு நாட்டினுடைய மந்திரியாக தேர்ந்தெடுக்க சொன்னவர் யாருன்னா நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இவர் எதுக்காக நம்ம இந்த அதிக அளவுல நம்ம அவரை போற்றி புகழணும், ஏன் அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம அப்படின்னா, நம்ம தமிழகத்துல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய கிராமங்களுக்கு மின்சார வசதியே கிடையாது. இப்பவும் சில மலை கிராமங்கள் இருக்கு. அப்ப சில கிராமங்கள்ல மின்சார வசதியே கிடையாது. இப்ப நமக்கு அந்த போஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, அந்த எலக்ட்ரிக் போஸ்ட், அந்த போஸ்ட் வைக்கிறதுக்கே இந்தியாவுல வேற மாநிலத்துல இருந்து தான் எடுத்துட்டு வரணும். அப்ப ஒரு வழியில முதல்வர் ஆனது பிறகு திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி நோக்கி பயணம் பண்றாரு. பயணம் பண்ணும்போது மக்கள் எல்லாம் கூட்டமா என்ன செய்யறாங்க, முதலமைச்சர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரை போய் மறிச்சு கேட்பாங்க இல்லையா, எங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வேணும் செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க ஊர்ல என்ன குறைபாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த மக்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க ஊருக்கு மின்சார வசதி இல்லை. எங்க ஊருக்கு தமிழகத்துல அப்போ எந்த காலகட்டத்துல நிறைய பகுதிகளுக்கு மின்சார வசதியே இல்லாம இருந்த காலகட்டம். 53 முதல்வர் ஆனாரு. அதுக்கப்புறம் 3 முறை தமிழகத்துக்கு முதல்வராக திகழ்ந்திருக்கிறார். அப்ப போகும்போது சொல்றாங்க, அப்ப என்ன பண்ணலாம்னு ஆலோசனை ஃபர்ஸ்ட் கூட இருக்கிற இன்ஜினியரை கேட்கிறாரு, பொறியாளர் கேட்கிறாரு, இதுக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து போஸ்ட் வரணும், நம்ம நட்டு வைக்கிற போஸ்ட், அந்த போஸ்ட்ல தானே எலக்ட்ரிக் வயர்ஸ் எல்லாம் கம்பி எல்லாம் போகுது, அது மாதிரி வேணும்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு யோசிக்கிறார், வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எப்ப இந்த கிராமத்து மக்களுக்கு மின்சாரம் கிடைக்கிறது, அதனால ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பனைமரம் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு மரம் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பனைமரம் கொடுப்பீங்களான்னு கேட்கிறாரு. எதுக்காக அந்த பனைமரத்தை கேட்கிறாரு அப்படின்னா, அந்த பனைமரம் அப்படிங்கிறது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பொருட்கள் அந்த பனை மரத்துலேருந்து செய்வாங்க. தென்னை மரம் ஸ்ட்ராங்கு கிடையாது, பனை மரம் ரொம்ப உறுதியானது. இந்த உலக்கையெல்லாம் செய்யறதுக்கு இந்த இது வச்சு குத்துறாங்க இல்லையா, அதுல இந்த நெல்லெல்லாம் அப்போ குத்தி தான் சமைப்பாங்க. அதுல என்ன செஞ்சிருப்பாங்க, இரும்பு பூன் போட்டிருப்பாங்க, கீழே ஒரு புடி மேல ஒரு இரும்பு பூன் போட்டிருப்பாங்க. அதை வச்சுதான் நெல்லோ எதுவோ தானியமோ மாவாக்குறதோ இல்லை இடிக்கிறதோ அதுக்கு பயன்படுத்துவாங்க.
அப்ப பனை மரம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். இவர் டக்குன்னு 2 நிமிஷம் தான் யோசிக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு மரம் கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது நாங்கள் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கிராமத்துல. ஒரு வார காலத்துல என்ன செய்யறாரு, டக்குன்னு ஒவ்வொரு பனை மரத்தை எடுத்து மேல இது பண்ணிட்டு போஸ்டா நட்டுறாரு. போஸ்ட் வச்சு அதுல என்ன போகுது, எலக்ட்ரிக் ஒயர் போய் அந்த ஊருக்கு மின்சாரத்தை வெகு சுலபமாக ஈஸியாக கிடைக்க செய்யறாரு. இதே போல ஒரு நாட்டுல பெரிய பிரச்சனை வருது இந்தியாவில். அப்ப அண்டை நாடுகளுக்கும் நமக்கும் என்ன நடக்கும், அடிக்கடி போர் நடக்கும். சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி போர் தான், சுதந்திரத்துக்கு அப்பவும் அப்புறமும் போர் நடக்குது. இப்பவும் பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை நமக்கு இருக்கு. ஆனா இப்ப நமக்கு அதெல்லாம் தெரியல. ஏன் தெரியல, எல்லை பாதுகாவலர்கள் நம்மளுடைய ராணுவ படை அங்க போய் இரவும் பகலுமாக அவங்க வந்து அந்த பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம நாட்டுக்குள்ள எப்படி இருக்கும், நிம்மதியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா பெரிய பிரச்சனைகள் 2 நாட்டு எல்லைக்குள்ள தடுத்து நிறுத்தப்படுறது எதால அப்படின்னா ராணுவத்தினாலதான். இப்போ அப்ப சைனாவுக்கும் நமக்கும் பெரிய போர் நடந்து முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, இப்ப நம்ம நாட்டுல வந்து தளவாட வசதிகள் அப்ப குறைச்சலா இருக்கு. பெரிய துப்பாக்கியோ இல்ல பீரங்கியோ இல்ல இதுவோ பெரிய ஆயுதங்கள்லாம் நம்ம ஆயுதப்படை பக்கம் நம்ம எதுவும் போகல, ஆயுதங்கள்லாம் வலுப்படுத்தல. ஆயுதங்கள் நிறைய வச்சிருந்த நாடு, வலிமையான நாடு, முன்னேறிய நாடாக அமெரிக்கா தான் இருந்துச்சு. இப்ப என்ன செய்யறாரு, அமெரிக்காட்ட போய் இந்தியா எந்த உதவி கேட்டாலும் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப மிகுந்த கவலையில இருக்கிறாரு. அந்த சைனா போருக்கு அப்புறமும் ஏதாவது வேறு நாட்டுக்கு வேறு வேறு தொல்லைகள் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆழ்ந்த கவலையில இருக்காரு. அப்போ வந்து நம்ம காமராஜர் போய் பார்க்கிறார். போய் பார்க்கும் பொழுது என்ன வருத்தப்படுறீங்க, என்ன கவலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நம்ம நாட்டுக்கு வேண்டிய தளவாட சாமான்கள்லாம், இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் நம்ம கிட்ட பற்றாக்குறையா இருக்கு. அதெல்லாம் வாங்குறதுக்கு அமெரிக்காட்ட தான் நம்ம வாங்க முடியும். ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நமக்கு எந்த ஆயுதமும் கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்க. தளவாட சாமான்கள்லாம் நம்மளால வாங்க முடியலன்னு கவலையா இருக்காரு. இவ்வளவுதானே உங்க கவலை? அவனோட கடை ஏதாவது நம்ம நாட்டுல இருக்கான்னு கேட்கிறாரு. யாரோட கடை? கடைன்னா நிறுவனம். கடைன்னா சின்ன கடை கிடையாது, அவங்களுடைய நிறுவனம். பெரிய பெரிய வெளிநாட்டுல இருந்து வந்த கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஜியோ கம்பெனி, மற்ற ஏர்டெல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறுவனம் இங்க நம்ம நாட்டுல, அவனோட நிறுவனம் நம்ம நாட்டுல இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. அது கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இருக்கு, ஒரு அமெரிக்கன் பிசினஸ் பேங்க் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பேங்க்னா என்ன, வங்கி இல்லையா, அவங்களுடைய பிசினஸ் பேங்க் நம்ம நாட்டுல இருக்குன்னு சொல்றாரு. அதை இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் சொல்றாரு. அது பெரிய பிரச்சனை ஆகுமே, அவனோட நாட்டுல இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல அவங்க வச்சிருக்கான், இது சடனா இப்ப நம்ம மூடுனா பெரிய பிரச்சனை ஆகுமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல நீங்க பிரச்சனை ஆகாத நீங்க மூடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு காமராஜருடைய வியூகத்தை கேட்டு ஒரு ரொம்ப ஆழ்ந்த அறிவு ஞானம் உடையவர். அதை கேட்டு என்ன செய்யறாரு, பிரதமரே என்ன செய்யறாரு, ஜவஹர்லால் நேருவே டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறாரு. அந்த பேங்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அறிக்கை விட்டுடுறாரு. சொல்லிடுறாரு, இப்போ உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுல வந்து நீங்க என்ன செய்றீங்க, பேங்க் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களுக்கு எந்த உதவியும் நீங்க செய்யாததுனால நாங்க இந்த காரணத்தினால உங்க பேங்கை நாங்க இங்க செயல்பட விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. உடனே அடுத்த நிமிஷமே என்ன கிடைக்குது நமக்கு, இந்தியாவுக்கு ஆயுத படைபலம் எல்லாம் சப்ளை பண்றாங்க அமெரிக்கன்ஸ். அப்ப அந்த மாதிரி ஈஸியா ஒரு மந்திரிக்கே ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அறிவார்ந்தவராக இருந்தவர் நம்மளுடைய காமராஜர். 6000 பள்ளிக்கூடங்களை அப்ப இழுத்து மூடிட்டாங்க. அப்ப பிள்ளைங்க எல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க, வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு, ஏன் பிள்ளைங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, இந்தியாவில் ஏன் ஏழ்மையான நாடா இருக்கு, படிக்காம பிள்ளைங்க இருக்காங்கன்னு யோசிக்கும் போது அப்பதான் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை கூப்பிட்டு, ஏன்டா தம்பி நீ பள்ளிக்கூடம் வராம இங்கே சுத்திட்டு இருக்கிற, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற, ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு போட்டா நீ வருவியா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. சரின்னு உடனே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரார். வீட்டுல ஏதோ ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டோம், ஸ்கூல்ல தினந்தோறும் பிள்ளைங்க வரும்போது எல்லாம் என்ன செய்யணும், அவங்க பசியோட இருக்கக்கூடாது எந்த பிள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை முதலாக கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய காமராஜர் ஐயா அவர்கள் தான். 17 புதிய பள்ளிக்கூடங்களை திறந்திருக்காரு. மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்க யாரும் படிக்க மாட்டாங்க. இந்தியாவில் தமிழகத்துல ரொம்ப
படிப்பறிவு இல்லாம ஆடு மேய்க்கிறான் மாடு மேய்க்கிறான், அதுல வர சிறு சிறு வருமானத்தை தான் பாக்குறாங்க. அது பெரிய அளவுக்கு டெவலப் ஆக மாட்டேங்கிறாங்க மாணவர்கள்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு உடனே என்ன செய்யறாரு, பள்ளிகள் புதிய பள்ளிக்கூடங்களை திறக்கிறார். 17,000 பள்ளிக்கூடத்தை திறக்கிறார். மூடி இருந்த பள்ளியெல்லாம் ஓபன் பண்ணுங்கிறார். மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகுது. எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் படிக்க வராங்க. அவர் உருவாக்கியது தான் இந்த மதிய உணவு திட்டம். இப்ப வந்து காலை உணவு திட்டமாக யார் கொண்டு வந்திருக்கிறார்? இப்பொழுதைய முதல்வர் அவர்கள், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு பிரைமரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்க சாப்பிடாம பசியோட உட்காந்து பாடம் கவனிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப பிரைமரி ஸ்கூலுக்கு, இப்ப எய்டட் ஸ்கூலுக்கும் இப்ப சாப்பாடு போட சொல்லி கவர்மெண்ட் எய்டில் இருக்க தொடங்கப்பட்ட பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இது மேலும் வந்து விரிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த பள்ளிகளுக்கு கொண்டு வந்துருவாங்க. கல்விக்காக அதிக அளவு செலவு பண்ணவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய கர்மவீரர் காமராஜர் அவர்கள். நிறைய நம்மளுடைய முதுகெலும்பாக இருப்பது என்ன தமிழகத்துல? எதை நம்பி நம்ம இருக்கோம்? பெரிய கடைப்பலமா கல்வி அறிவா எதை நம்பி இருக்கோம்? அப்படியா? இவ்வளவு டெவலப் ஆயிடுச்சா தமிழ்நாடு? இல்ல. நம்ம படிச்சாலும் படிக்காட்டியும் நமக்கு சோறு போடக்கூடியது எது? நம்ம வயல் தான், விவசாயம் தான், இல்லையா? அப்ப விவசாய நாடு நம்ம நாடு. இப்ப விவசாயத்திற்கு முதுகெலும்பா இருக்கக்கூடியது, ஆதாரமா இருக்கக்கூடியது நீர் ஆதாரம் தான். என்ன செய்யறா, நிறைய அணைகளை கட்டுறாரு. புதுசா அணையே இல்ல, தண்ணி பாட்டுக்கு ஓடும், ஓடி மழை பெஞ்ச வெள்ளம் வரும், இருக்கிற தண்ணியெல்லாம் போய் கடல்ல கலந்துரும். ஒரு தடுப்பணை எதுவுமே இல்லாம இருந்தது. நிறைய தடுப்பணைகளை கட்டுறாரு. ஆரணி பவானி சாகர் அங்க இங்கன்னு சொல்லிட்டு நிறைய தடுப்பணைகள் கட்டி நிறைய தண்ணியை தேக்கி வைக்கிறாங்க. ஆறு வருது அப்படின்னா ஆத்துக்கு குடுக்க தண்ணியை ஷட்டர் போட்டு தடுத்துட்டோம்னா தண்ணி நிறைய தேங்கிடும். அந்த தண்ணியை எங்க பிரிச்சு விடலாம்? தண்ணி இல்லாத காலங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு பிரிச்சு விட்டு நம்மளுடைய விவசாயத்தை மென்மேலும் பெருக்கமடை செய்யலாம். பஞ்சம் இல்லாம பட்டினி இல்லாம நாட்டுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது விவசாயம் தான். அதுக்கு ஆதாரமாக இருந்தவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய கர்மவீரர் காமராஜர். சொந்தமா எதுவுமே அவருக்குன்னு எதுவுமே சேர்த்து வச்சுக்கல, பெரிய சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கல, ஒரு கார் வாங்கிக்கல, எதுவுமே கவர்மெண்ட் சொத்து எதுவுமே அனுபவிக்கல, ஒண்ணுமே அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு பைப்பு இழுத்து கொடுக்கறதுக்கே இழுத்து கொடுத்துட்டாங்க பஞ்சாயத்துல. யாரோட புள்ள இவரு? யாரு அவங்க அம்மா? யாரு? முதலமைச்சரோடைய அம்மா, இல்லையா? அப்ப அவங்க வந்து ரோட்ல தண்ணி பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தையும் பார்த்து என்ன செஞ்சுட்டாங்க, ஐயோ நம்ம தமிழக முதல்வரோட அம்மா வந்து தெருவுல பிடிக்கிறாங்களே தண்ணின்னு சொல்லிட்டு பைப்பை இழுத்து கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு. இவர் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போனவர், என்ன இது புதுசா ஏதோ பைப்லாம் மாட்டிருக்கு, என்ன விஷயம்னு கேட்கிறாரு. இது மாதிரி பஞ்சாயத்துல தண்ணி இழுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். உடனே பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போன் பண்ணி, எங்க அம்மாவும் தெருவுல தான் தண்ணி பிடிக்கணும் எல்லாரும் மாதிரியும், நான் முதல்வரா இருக்கிறேன்ற காரணத்துக்காக என்ன செய்யக்கூடாது, எங்க அம்மாவுக்குன்னு தனிப்பட்ட சலுகை எதுவுமே கொடுக்க கூடாதுன்ட்டாரு. அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு முதல்வராக இருந்தவர். ஃபர்ஸ்ட் யாரோட அப்ளிகேஷனை எடுப்பாராம் அப்படின்னா, கல்விக்கு உயர்கல்விக்கோ இல்ல வேலைக்கோ எந்த அப்ளிகேஷன்ல கை நாட்டு போட்டிருக்குன்னு பாப்பாராம். கைரேகை வச்சிருக்கோங்க. அப்ப அந்த பெற்றோர் படிக்கல, ஆனா அந்த பிள்ளை எப்படியோ கொஞ்சம் படிச்சு வந்துட்டான், அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட அப்ளிகேஷனை தான் ஃபர்ஸ்ட் எடுப்பார். எடுத்து அவனுக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது அடுத்த அப்ளிகேஷனே எடுத்து வேலை வாய்ப்புக்கோ மேற்படிப்புக்கோ செய்யக்கூடிய ஒரு தன்னலமற்ற ஒரு முதல்வராக இருந்திருக்காரு. அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். இன்னைக்கு உங்களுக்கு மதியானம் பொங்கல் போட்டாலும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சத்துணவுல. அதனால எல்லாரும் சாப்பிட்டு மகிழ்ச்சியோட இருக்கணும். மகிழ்ச்சியோட இருக்கிறது மட்டும் இல்லை, நம் மாணவர்கள் எல்லாருமே ஒரு நல்ல பாதை காமித்த வழி காமித்த நம்மளுடைய ஐயாவினுடைய வழி ஒற்றி நல்ல முறையில படிச்சு நீங்க வீட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்குமே நீங்க பெரிய ஆதாரமாக ஒரு ஆணிவேராக தமிழகத்து மாணவர்கள், குறிப்பாக மணலகத்து மாணவர்கள் திகழணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு திருக்குறள், இதற்கு பொருத்தமான ஒரு திருக்குறள் என்ன? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. தெரியுமா? அப்படின்னா என்ன? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு செயலை இயற்றுவது, அது மக்களை காப்பது, அதுக்குரிய அரசாக செயல்பட்டது யாரு அப்படின்னா நம்மளுடைய
தமிழக முதல்வராக இருந்த 3 முறை முதல்வராக இருந்த தன்னலம் பாராத கல்யாணமே பண்ணிக்காம தன்னையே நாட்டுக்காக அர்ப்பணித்த தானை தலைவர் நமது காமராஜர் ஐயா அவர்களை போற்றி புகழ்ந்து உங்களுக்கு எல்லாம் நல்வாழ்த்து கூறி இடமர்கிறேன். என்னை தொடர்ந்து ஆசிரியர்கள் பேசுகிறேன்.